எந்த ஒரு வேலைய செய்றதா இருந்தாலும், மனச ஒருநிலைப்படுத்தி செய்ய முடியலையா? எத்தனை முறை முயற்சித்தாலும் தோல்வியிலே முடியுதா? உங்களுக்கான கதை தாங்க இது. விவேகானந்தர பற்றி நீங்க நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு மனச ஒருநிலைப்படுத்தி செய்த செயல ஒரு கதையா உங்ககிட்ட நான் சொல்றேன். அமெரிக்கால இருந்தபோது, அவரு ஒரு நாள் வெளியில நடக்க போறாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு காட்சிய பார்க்குறாரு. அழகிய நீரோடை கரை வழியா போய்க்கிட்டே இருக்கு. வழியில ஒரு பாலம் குறுக்கிடுது. அங்க பார்த்தோம்னா, சில இளைஞர்கள் என்ன செய்றாங்கன்னா, துப்பாக்கிய வச்சுக்கிட்டு அந்த நீரோடையில முட்டை ஓடுகள மிதக்க விடுறாங்க. அத சரியா குறிபார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த முட்டை ஓடுகள எல்லாத்தையும் ஒரு நூல்ல கோர்த்து, பக்கத்துல கல்லுல கட்டி வச்சுட்டு, அந்த தண்ணி நீரோடை ஓடுது இல்லையா? அதுல அப்படியே வேகமா போற மாதிரி மேலும் கீழும் அசையக்கூடிய விதத்துல அந்த முட்டை ஓடுகள கட்டி வச்சிருக்காங்க. அவங்களும் சுடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் வெற்றி பெறவே இல்ல. இது ரொம்ப நேரமா விவேகானந்தர் இந்த காட்சிய பார்க்குறாரு. அவங்களுடைய தோல்விய பார்த்து சிரிக்கிறார். இத பார்த்த உடனே அந்த இளைஞர்கள் விவேகானந்தர அணுகி, "நீங்க நினைக்கிறது போல இங்கிருந்து சுடுறது ஒண்ணும் சாமானிய காரியம் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கே புரியும்னு" சொன்னாரு. உடனே விவேகானந்தர் துப்பாக்கிய கையில எடுக்கிறாரு. வரிசையா சுமார் 1 டஜன் ஓடுகள சுட்டு தள்ளிடுறாரு. இளைஞர்கள் ஆச்சரியப்படுறாங்க. "நீங்க துப்பாக்கி சுடுறதுல நல்ல பயிற்சி எடுத்தவரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இளைஞர்கள், "உண்மைதானே, நீங்க பயிற்சி எடுத்தீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் மௌனமா சிரிச்சபடி சொல்றாரு, "நண்பர்களே, என்னோட வாழ்நாள்ல இன்னைக்கு தான் நான் முதன் முறையா துப்பாக்கிய தொடுறேன்." இத அந்த இளைஞர்கள் நம்பவே முடியல. திரும்பவும் சொல்றாரு, "எல்லாம் மன ஒருமைப்பாட்டில் தான் இருக்கிறது. நான் இத சுடும்போது என்னுடைய மனச ஒருநிலைப்படுத்திக்கிட்டேன். என்னோட மனச ஒருநிலைப்படுத்தினதுக்கு பிறகு அந்த செயல செய்யும்போது கண்டிப்பான முறையில வெற்றிய தான் தரும். நீங்க நம்பாட்டினாலும் பரவால்ல, என் வாழ்க்கையிலே நான் முதல் நாளா இன்னைக்கு தான் இத தொடுறேன்னு" சொன்னாருங்க. ஆமாங்க. நீங்களும் எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற முடியலையா? உங்களுடைய மனச ஒருநிலைப்படுத்தி செஞ்சு பாருங்க. கண்டிப்பான முறையில வெற்றி கிடைக்கும்.